விருச்சிக ராசி குணமுள்ள கோபக்காரன் நீங்க தான். நீங்க தாங்க முருக கடவுளை முறையா வழிபடணும். நீங்க வழிபட்டா தான் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி. நீங்களும் ஒரு கட்ட காலத்துல துயரங்கள், துன்பங்கள், அவமானங்கள், அவப்பெயர்கள் பட்டவங்க இந்த ஒரு 5 வருஷ காலம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கோம், நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு தெளிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு தேடு. யாரு பியூரான சுத்தமான அன்பு கொடுக்காங்களோ அங்கத்தான் தொழில் சாயக்கூடிய தருணமும் நீங்க வச்சுக்கணும். போதும், நீங்க பட்ட துன்பம் எல்லாமே போதும். இனிமே நல்லா இருக்க போறீங்க. நோய், வறுமை, கடன், பயம், வேலை இல்ல, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல குழந்தைங்களுக்கு கஷ்டம், ஏதாவது ஒரு நஷ்டம்னா எம்பெருமான் வடபழனி முருகன் கோவில் போங்க. ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ வாங்க, குட்டி குட்டியா கட் பண்ணி அங்க அடியார்களுக்கு தொண்டு செய்யற மாதிரி ஒண்ணு கொடுங்க. ஒரு 3 வாரம் கொடுங்களேன், இல்ல ஒரு 5 வாரம் வைங்க. 3 வாரத்திலேயே சக்சஸ் ஆகும். நான் கோயில் வாசல்ல எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பேன், ஒரு ஸ்வீட் வாங்கி தருவீங்க. நான் இது நினைச்சுதான் இந்த பூ கொடுத்தேன், எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு சொல்லி எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்பீங்க. அது போதும். நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள், என்ன ஆசைப்படுறீங்க நீங்க, அந்த ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும். ஆண்டி கோலத்திலையும் இருப்பாரு, அரச கோலத்திலையும் இருப்பாரு. ஆண்டியவும் அரசனாக்குவாரு, அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தருணம் முருகனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் இருக்கு. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். கோபக்காரன் நீங்க தாங்க. குணமுள்ள கோபக்காரன் நீங்க தான். காவல்துறையில நிறைய பணிபாற்றக்கூடிய ஒரு தன்மையும் உங்க ராசிக்காரங்க தான். நம்ம பார்டர்ல இந்திய ராணுவத்துல பணிபுரியக்கூடியவர்களும் நீங்க தான். ஏன்னா உச்சக்கட்ட கோபக்காரங்க அந்த வெறி இருக்கும், ரத்த சூடு இருக்கும், போர்படை தளபதி சொல்லலாம். அந்த மாதிரியான தருணம்லாம் உங்களுக்கு உண்டு. நீங்க தாங்க முருக கடவுளை முறையா வழிபடணும். நீங்க வழிபட்டா தான் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். ஆனா நீங்களும் ஒரு கட்ட காலத்துல துயரங்கள், துன்பங்கள், அவமானங்கள், அவப்பெயர்கள் பட்டவங்க இந்த ஒரு 5 வருஷ காலமாக. வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லும் போது அதுல தருணங்கள் ஏற்படாது. விபரீதமான பல இன்னல்களையும் துன்பங்களையும் நீங்க தான் அடைஞ்சிருக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கோம், நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்குங்கிற தேவையில்லாத ஒரு தெளிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க இடம் பொருள் நிறைய இருந்தா கூட மனைவிக்காகவும் மகளுக்காகவும் மக்களுக்காகவும் அதை வித்தாது அவங்கள சரி பண்ணக்கூடிய தன்மைக்கு நீங்க கொடுப்பீங்க. இருந்தாலும் பித்து பிடிச்சுதான் அழிவீங்க கொஞ்ச நாள். அது படிச்ச பிள்ளைங்க வேலை வெட்டி இல்லாத அளவுக்கு பல இடையூறுகளையும் சந்திச்சிருந்திருக்கும். கால தாமதமான திருமணம் நடந்து திருமணம் ஆனா கூட குழந்தை குட்டி இல்லாத அளவுக்கு உண்டான ஒரு நேரத்தையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு தேடு. ராகு காலமும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது, யமகண்டமும் ஒண்ணும் பண்ணாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனா அந்த அன்புக்காக ஏங்கி இருப்பீங்க. யாரு பியூரான சுத்தமான அன்பு கொடுக்காங்களோ அங்கத்தான் தொழில் சாயக்கூடிய தருணமும் நீங்க வச்சுக்குவீங்க. நீங்களும் ஏமாறுவீங்க. வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு ராசியும் விருச்சிக ராசி தான். நீங்களும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட, கலைத்துறை அமைப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரோல்ல வரணும் ஆசைகளும் நிறையவே இருக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க, சகாய சனின்னு கூட சொல்லுவாங்க. போதும், நீங்க பட்ட துன்பம் எல்லாமே போதும். இனிமே நல்லா இருக்க போறீங்க. எம்பெருமான் வடபழனி முருகனை புடிங்க. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலையிலயோ சாயந்தரமா ஒரு வழிபாடு பண்ணுங்க.
இதான் என் ஆசை, இதான் என் தேவை, இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு முருகனை புடிங்க, உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆயிடும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோய், வறுமை, கடன், பயம், வேலை இல்ல, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல குழந்தைங்களுக்கு கஷ்டம், ஏதாவது ஒரு நஷ்டம்னா எம்பெருமான் வடபழனி முருகன் கோவில் போங்க. ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ வாங்க, குட்டி குட்டியா கட் பண்ணி அங்க அடியார்களுக்கு தொண்டு செய்யற மாதிரி ஒண்ணு கொடுங்க. ஒரு 3 வாரம் கொடுங்களேன், இல்ல ஒரு 5 வாரம் வைங்க. 3 வாரத்திலேயே சக்சஸ் ஆகும். நான் கோயில் வாசல்ல எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பேன், ஒரு ஸ்வீட் வாங்கி தருவீங்க. நான் இது நினைச்சுதான் இந்த பூ கொடுத்தேன், எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு சொல்லி எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்பீங்க, அது போதும். செவ்வாய்க்கிழமையில வடபழனி முருகன் கோயில் வாங்க, குளத்தானதான் எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பேன். ஏதாவது ஒரு ருத்ராட்சம், ஏதாவது ஒரு கயிறு, பழனில இருந்து வாங்கிட்டு வந்த கயிறு எல்லாருக்கும் கொடுப்பேன். அங்க வந்து வாங்கிக்கிங்க. உங்க மன கவலை போச்சு, உங்க மனநோய் போச்சு, உங்க பொருளாதாரம் சீர்பெற்று இருக்கிறது எல்லாமே சிறப்புடன் வாழ்றதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. படிங்க, படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் எம்பெருமான் வடபழனி முருகன் எல்லாருக்கும் கொடுப்பாரு. எந்த குறையும் எந்த தொந்தரவும் இல்லாம வாழணும்னா வடபழனி ஆண்டவனை தான் நீங்க பிடிக்கணும். உங்க ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். நீங்க தான் வழிபடக்கூடிய தருணங்கள் உண்டு. நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள், என்ன ஆசைப்படுறீங்க நீங்க, அந்த ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும். ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு கேட்கறது பொருளாதாரம், பொருளுடைய ஆதாரம், அதாவது பணம். அந்த பணத்துக்கு அதிபதி எம்பெருமான் முருக கடவுள். பழனி ஆண்டவருக்கு ஈக்குவல் இவரு. ஆண்டி கோலத்திலும் இருப்பாரு, அரச கோலத்திலும் இருப்பாரு. ஆண்டியவும் அரசனாக்குவாரு, அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தருணம் முருகனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் இருக்கு. நம்மளுக்கு கிட்ட இருக்கனால இந்த கோயில் சொல்லிட்டு இருக்கா. அதுல இந்த கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க மனக்குறை இல்லாம தெளிவா வாழுங்க. ஆண் பெண் இருவரும் வடபழனி முருகன் கோவில் வந்து சாமியை பார்த்துட்டு இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க, உங்க வாழ்க்கை தெளிவாகும். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷம் தான் கிடைக்கும். சின்ன 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 வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது, நோயின்னு ஹாஸ்பிட்டல் போக கூடாது, கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்காங்க. வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாங்க. ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ, முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ, அகோர வீரபத்திரருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சன் தொடப்பம், ஆனா இது துடைப்பம் கிடையாது, மகாலட்சுமி. யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேர் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடக்கம். இத நான் உங்களுக்கு தரேன், உங்க வீட்டுல வைங்க. வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.